திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் ஜார்ஜ் ஒரு அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார். சென்னை மாநகரத்தில் வாடகைக்கு குடியிருப்போர் அவர்களை பற்றிய விவரங்களை வீட்டு உரிமையாளர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு முழுமையான தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை காலமாக தீவிரவாத செயல்கள், சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் வாடகைக்கு வீடு பிடித்து அங்கே இருந்தபடி தகவல்களை திரட்டி அதற்கு பிறகு குற்றச் செயல்களை, சதிச் செயலை அரங்கேற்றக்கூடிய செயல்களிலே ஈடுபடுகிறார்கள். எனவே குற்றங்களை குறைக்கவும் தீவிரவாத மற்றும் சமூக விரோத செயல்களை தடுக்கவும் ஒரு புதிய திட்டத்தை சென்னை மாநகர காவல்துறை அறிமுகப்படுத்த இருக்கிறது. அதன்படி வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீட்டில் யார் வாடகைக்கு குடியிருக்கிறார்கள் என்கிற விவரத்தை, அவர்களது புகைப்படம், முகவரி, இதற்கு முன்னால் எந்த இடத்தில் அவர்கள் குடியிருந்தார்கள் என்கிற விவரம் என்ற எல்லா தகவல்களையும் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு அடுத்த 60 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது சென்னை போன்ற வளர்ந்து வரக்கூடிய பெரிய நகரங்களில் ஏற்படக்கூடிய குற்றச் செயல்களை தடுப்பதற்கு உதவும் என்று சிலர் வாதிடுகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவமானது அண்மையில் தீவிரவாதிகள் என்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில் போன்றவர்கள் புத்தூரில் பழைய இரும்பு வியாபாரிகளாக நடித்து ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்து இப்படியான ஒரு வன் சம்பவத்தை அரங்கேற்ற முயற்சித்தார்கள், அரங்கேற்றி இருக்கிறார்கள். அதன் பின்புலத்தில் இப்படியான ஒரு முயற்சி நடக்கிறது. இது பாதுகாப்பை பலப்படுத்த உதவுமா அல்லது தனி நபர் சுதந்திரத்தில் தலையிடக்கூடிய செயலா? இது எதற்கு வழிவகுக்கும் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் காவல்துறையின் ஓய்வு பெற்ற டிஜிபியும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக பணியாற்றியவருமான திரு ஆர் நடராஜ், மக்கள் சிவில் உரிமை கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திருமதி சுதா ராமலிங்கம், சமூக ஆர்வலர் திரு பத்ரி சேஷாத்ரி, இவர்களோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு எம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர். இன்றைய விவாதத்திற்கு செல்லும் முன்னால் நாள்தோறும் நேர்பட பேசு வாயிலாக பல்வேறு சமூக அரசியல் பிரச்சனைகளை பற்றி நாம் விவாதிக்கிறோம். இதிலே அரசியல் தலைவர்கள், சமூகவியல் அறிஞர்கள், உயர் அதிகாரிகள் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்வதோடு மட்டுமல்லாமல் நேயர்களும் தங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை புதிய தலைமுறை ஜனநாயகப்படுத்தியிருக்கிறது. அதன் ஓர் அங்கமாக நாள்தோறும் நேர்பட பேசு வினாவுக்கு மக்களின் கருத்தை கேட்கிறோம். இன்றைக்கு நாம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்பது, வாடகைதாரர்களின் விவரங்களை போலீசார் ஒப்படைக்க கோருவது என்பது குற்றங்களை குறைப்பதற்கு உதவும் அல்லது உரிமையில் தலையிடக்கூடியது என்கிற 2 கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். நேயர்களே, நீங்களும் உங்கள் கருத்துக்களை ஃபேஸ்புக் வாயிலாகவும் புதிய தலைமுறையின் இணையதளம் வாயிலாகவும் குறுஞ்செய்தியின் வாயிலாகவும் நீங்களும் தெரிவிக்கலாம். அந்த முடிவுகள் இறுதியில் தெரிவிக்கப்படும். நாம் விவாதத்திற்குள் செல்லலாம். திரு நடராஜ், சென்னை மாநகர காவல் ஆணையரினுடைய இந்த அறிவிப்பு பற்றிய உங்களுடைய முதற்கட்ட கருத்து? இது பாதுகாப்பு கருதி செய்யப்பட்டிருக்கிறது, வரவேற்கத்தக்கது. இது மற்ற மாநகரங்கள், சிறிய நகரங்களிலும் இருக்கிறது இந்தியாவில். அதனால் இது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. அது நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். திருமதி சுதா, உங்களுடைய முதற்கட்ட கருத்து? என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையற்ற ஒன்று. தனிமனித சுதந்திரத்தைக்கு ஊடு உழைக்கக்கூடியது மாத்திரமல்ல, சிறுபான்மையினர், தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பெண்கள், இவர்களுக்கெல்லாம் வீடு கொடுக்காமல் இருப்பதற்கான ஒரு மொழிமுறையாகவும் இது ஆகிவிடும் என்று நான் அஞ்சுகிறேன். பத்ரி, உங்கள் கருத்து என்ன? இது ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நைட்மேராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது இந்த மாதிரியான ஒரு முயற்சியை செய்கிறது அடிப்படையில் தவறுன்னு நான் நினைக்கல. ஆனால் இதை செய்வதற்கு வெறும் ஒரு காவல்துறையிலிருந்து மட்டுமாக இல்லாமல் இது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸாக இருக்கணும். ஆனால் எப்படி இருந்தாலும் 60 நாளுங்கிறதெல்லாம் இம்பாசிபிள், ஹியூஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நைட்மேர். அதாவது நடைமுறை சிரமம் என்கிறீர்கள், ஆனால் இதை செய்வது சரியான ஒன்றுதான் என்பது உங்கள் கருத்து. இதை இப்படி ஒரு காவல்துறை ஆணை மூலமாக செய்வதை விட்டு இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் மூலமாக செய்தோம்னா இதில் ஒன்றும் பெரிய தவறு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள் பார்வை? குற்றங்களை குறைக்க முடியும்,
இது போன்ற செயல்களால் என்று காவல்துறையினர் சொன்னால் இது அவர்களின் கனவு. குற்றங்கள் குறைவதற்கும் இது போன்ற ஒரு டேட்டா கலெக்ஷனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. தனிமனித உரிமைகளில் தலையிடுவது மட்டுமல்ல, ஏழைக்கும் பணக்காரனுக்கும் உள்ள வேறுபாட்டை மிகுதிப்படுத்துவது, ஏழைகளுக்குள்ளேயே பிரிவை ஏற்படுத்துவது, மற்ற மாநிலங்களில் உள்ள மக்களையும் இந்த மாநிலத்து மக்களையும் பிரித்து பார்ப்பது, லேண்ட்லார்ட்ஸ் என்றால் இவர்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும், டெனன்ட்ஸ் என்றால் இவர்களெல்லாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆணையிடுவது, இது போன்ற செயல்களுக்கு சட்டத்தில் சிறிது கூட இடமில்லை. சட்டப்படியே தவறு என்று சொல்கிறீர்கள். சட்டப்படியே தவறு. காவல்துறையினருக்கு இந்த சட்டத்தை இயற்றவோ இது போன்ற சர்க்குலரை இஷ்யூ செய்யவோ அவர்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம் அதை பற்றி. திரு நட்ராஜ், இந்த மாதிரியான விரிவான தகவல்களை சேகரிப்பதன் மூலமாக குற்றங்களை தடுக்க முடியாது என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதற்கு உங்களுடைய பதில்? அதாவது எந்த ஒரு முயற்சிக்கும் ஒரு முட்டுக்கட்டை இருக்கும். ஸோ அதில் சந்தேகங்கள் எழுப்பப்படும். அதுவும் காவல்துறை செஞ்சால் நிச்சயமாக அந்த சந்தேகங்கள் எழுப்ப. ஏன்னா இது முக்கியம். இப்போ சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலே இப்போ ஒவ்வொரு காவல் நிலையங்களில் ஒரு வீடை பூட்டி விட்டு செல்லும் பொழுது லாக்ட் ஹவுஸ் ரெஜிஸ்டர்டு இருக்குது. அதில் பூட்டிய வீடுகள் பற்றி விவரங்கள் கொடுங்கள், நாங்கள் அதற்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு. அது நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. எவ்வளோ பேர் எங்கள் வீடு நாங்கள் ஒரு 2 மாதம் போகிறோம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கும் பொழுது நாங்கள் ரோந்து செல்லக்கூடிய காவலர்கள் அவர்களுக்கு இதை பற்றி சொல்லி அந்த வீட்டையும் கவனித்து வாருங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது செய்து கொண்டு இருக்கிறோம். அது மாதிரி எவ்வளவோ தகவல்கள் நாங்கள் அவர்களிடம் சேகரிக்கிறோம். இதில் ஒன்றும் தவறே கிடையாது, இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்கு பயப்படுறது என்னென்னா, நான் இப்போ டெனண்ட்டுன்னு ஒருத்தனை வச்சுட்டேன்னா அதுக்கு அதிகமாக டேக்ஸ் கட்ட வேண்டி வரும், வேறு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயப்படுறாங்க. அது கிடையாது, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது உங்களுக்கு யார் அதுவும் முக்கியம். இப்போ நமக்கு தெரியாதவர்களை வைத்துக்கொண்டால் யார் வராங்கிறது தெரியாது, யாரையோ அவர் அதிகமாக பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மாத வாடகை கொடுக்குறாரு, அவர் எங்கேருந்தோ அவரை பற்றி முன்பின் தெரியாது, அவரை நான் வாடகைக்கு வச்சுக்க போகிறேன் அப்படின்னா நாளைக்கு எங்கள் பிரச்சனை இங்கே தான் வரப்போகுது. நிறைய இடங்களில் இப்போ இடிந்த கரையிலும் ஒரு வீட்டில் என்ன பண்ணாங்க, வெடிகுண்டு தயாரித்தாங்க, வீடு இடிஞ்சது, இப்போ 8 பேர் செத்து போனாங்க. அது மாதிரி எந்த இடத்துலையும் நடக்கலாம், அது மாதிரி சட்டவிரோத செயல்கள் நடக்கலாம். அதை பற்றி நமக்கு தெரிய வர வேண்டும். அது செய்தால் நிச்சயமாக பாதுகாப்பு கூட. ஒரு புது முயற்சி கிடையாது. இவர்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி இது புது முயற்சி, மற்றவர்கள் வெளி மாநிலத்தவரை கண்காணிக்கக்கூடியது, பெண்களுக்கு தீங்கு அழைக்கப்படும் கிடையாது. ஏன்னா மற்ற மாநிலங்கள் செய்கிறார்கள். அங்கே இந்த பாதுகாப்பு கருதி இப்போ லண்டன் போன்ற மாநகரங்களில் முதல்ல கேமராக்கள் பொருத்தினார்கள். அந்த கேமராக்கள் வெளியில் பொருத்தின போது பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. எல்லோரும் தனி மனித உரிமையை நீங்கள் படிக்கிறீர்கள், எங்களை கண்காணிக்கிறீர்கள். ஆர்வெல்லியன் இது 1984 அவர் எழுதினார். உலகமே எல்லாரையும் ஸ்பை பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று அவங்க எல்லோரும் போய் சொன்னாங்க. ஆனால் இப்போது ஆயிரக்கணக்கான கேமராக்கள் லண்டனில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் இந்த ஜூலை 7 2000 அந்த ஒரு குண்டு வெடிப்பு பொழுது அவரை கண்டுபிடிக்க முடிந்தது யார் செய்தார் என்று. இதனால் முதல்ல இது மாதிரியான முட்டுக்கட்டைகள் வரும், சந்தேகங்கள் எழுப்பப்படும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நன்மை அது என்ன என்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக பொதுமக்கள் இந்த சந்தேகங்கள் பொருளற்றவைன்னு நீங்க நிராகரிச்சிட முடியுமா? இல்லை, பொருளற்றவை நாங்கள் சொல்லலை. நான் அதில் சந்தேகங்கள் எழுப்புகிறார்கள், எழுப்ப வேண்டியது நியாயமானது தான். அதனை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை காவல்துறையினுடைய. காவல் நிலையங்கள்லேயே க்ளோஸ் சர்க்கியூட் டிவி வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நாங்கள் எல்லாரும். வேண்டான்னு யாரும் சொல்லலை. க்ளோஸ் சர்க்கியூட் டிவி எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டோம். ஆனால் வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடியவர்கள் யார் யாருன்னுட்டுன்னு இந்த தகவல் கொடுக்க வேண்டிய கடமை ஒரு ஹவுஸ் ஓனருக்கு அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலையும் நியாயமாக தெரியல. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம போயிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் இருக்கவங்களே யார் என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ளார அவர் ஏதாவது செய்து விடுவாரோ, அவர் குண்டு தயாரிச்சார்னா அப்படியே நாங்கள் தகவல் கொடுத்திருந்தா கூட குண்டை பற்றி கண்டுபிடிச்சிட முடியுமா? ஸோ காவலர்கள் எதையும் இந்த டேட்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. என்ன அவர் சொன்ன மாதிரி எங்களை மக்களை பிரிக்க முடியும், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இடம் இல்லாமல் போயிடும், பெண்களுக்கு இடம் இல்லாமல் போய்விடும். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இதென்ன எனக்கு என்ன தலைவலி, அதனால வெளியிலிருந்து வரவங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு ஹவுஸ் ஓனர்ஸும் சொல்லுவாங்க. முன்ன பின்ன தெரிஞ்சவர்களுக்கு வாடகைக்கு குடியிருக்கக்கூடியவர்கள் யார் என்கிற விவரத்தை தெரிந்து கொண்டாவது விடுங்கள் அப்படின்னு சொல்றது ஒரு பாதுகாப்பு. தெரிந்து கொண்டு
வந்து விடுவது வேறு. அதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய ஃபோன் நம்பர் மாத்திரம் இல்லை, ஃபோட்டோலேருந்து எல்லாமே கொடுக்கணும். இன்னைக்கு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் கூட தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம வந்துகிட்டு இருக்கோம். நோ யுவர் கஸ்டமர்னுட்டு நீ அதை கொண்டா இதை கொண்டான்னு காமன் மேன் ஒரு பேங்க் அக்கௌண்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே ஆதார் கார்டு இருக்கு, ஏற்கனவே அது இல்லாமல் சென்சஸ் இருக்கு, மிச்ச வழியில் எல்லா வழியிலும் இவங்க எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஏன் நான் போய் எல்லாத்தையும் என் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இவங்க இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும்? ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எவர் வாரண்டட். அண்ட் ரெண்டாவது நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கியூவில் நின்றுட்டு இருக்கணும் அந்த ரெஜிஸ்டர் படிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் எல்லாம் அவங்கவுங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எல்லாருமே மிஸ்டர் நடராஜ் மாதிரியான நல்ல அதிகாரிகள் இல்லை. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒவ்வொரு காவல் நிலையத்துக்குள்ள போயிட்டு வர்றதும் கூட பெரிய பிரச்சனை. அதுவே ஒரு பனிஷ்மெண்ட். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக ஒரு நல்ல கொள்கையில் 5 மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.